இஸ்லாமியர்களின் புதிய மசூதி திறப்பு விழாவிற்கு இந்துக்கள் சார்பில் வரிசை எடுத்து வந்ததை முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களுமாக கூடி வரவேற்ற சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூரில் ஜாமியா மஸ்ஜித் என்ற பழமையான பள்ளிவாசல் புதியதாக புனரமைக்கப்பட்டு புதிய ஜூமா பள்ளி திறப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் மதுக்கூர் யூனியன் சேர்மன் அமுதா துரைசெந்தில் மற்றும் அதிமுக மாநில கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில்குமார் ஏற்பாட்டின் பேரில் மதுக்கூர், அத்திவெட்டி, பச்சினிக்காடு, கல்யாண ஓடை, புலவஞ்சி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஆண்களும் பெண்களுமாக 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மேலும் வெளியூர் ஜமாத்தார், மதுக்கூர் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், கிராம தலைவர்கள் மதுக்கூர் முக்கூட்டு சாலை பிள்ளையார் கோவிலில் இருந்து புது பள்ளிவாசலுக்கு சீர்வரிசை எடுத்துக்கொண்டு மதுக்கூரின் முக்கிய வீதிகள் வழியாக முன்னாள் அதிமுக அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஊர்வலமாக மேலதாளத்துடன் வான வேடிக்கை முழங்க சீர்வரிசையை எடுத்து வந்தனர். இஸ்லாமியர்களின் புதிய மசூதி திறப்பு விழாவிற்கு இந்துக்கள் சார்பில் வரிசை எடுத்து வந்ததை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களுமாக கூடி வரவேற்பு கொடுத்தது சமூக நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. மத நல்லிணக்கத்திற்கு பெயர் சொல்லக்கூடிய பகுதிகளில் மதுக்கூர் என்றைக்கும் தலையாய பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதே நிலையில் மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழுகிற ஒரு நல்ல இடமாக மதுக்கூர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மதுக்கூரில் 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமை பெற்ற இந்த பெரிய பள்ளிவாசல் புதுப்பிக்கப்பட்டு நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். அந்த அருமை நண்பர்களுக்கு, அருமை சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது.